ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நல்ல காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யாருக்கு கரெக்டாக புல் ஆஃப் பண்ண முடியுன்றப்ப எங்களுக்கு சாய்ஸே இல்லாமல் சார் தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம். அதுக்கப்புறம் சார்ட்ட சொன்னோம், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டு இருக்கு. நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது தான் தெனாலி படத்தோட சீக்குவல் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கதையோட ப்ளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபேமிலி படம், ஏன்னா ஃபேமிலியோட க்ரௌடு தான் இருக்கிறதுலே பெரிய க்ரௌட். நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதுக்கு நான் நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்களும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படமாக இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்பினேன். நல்லா வந்தவங்க ஓடிடி தேட்டரில் உட்காந்துட்டு ஓடிடியில் படம் பார்த்துட்டு டிவியில் படம் பார்த்து தேட்டருக்கு வர மாட்டாங்க. ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது, குடும்பம்லாம் வரமாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான். ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை, 10 டிக்கெட். சாருக்கு தெரியும், 10 டிக்கெட் 15 டிக்கெட் வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்காம எதுவுமே நாங்கள் கொடுக்காம என்ன சொல்லணும்னா, வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காம அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காம நம்ம பார்க்க வரமாட்டாங்க. இப்போ எடுத்தோம் இந்த படம் ஹிட்டு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து தேட்டரில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க. நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எல்லாம் குடும்பமாக வந்து உட்காடுறாங்க. 10 பேர் ஃபேமிலியாக, வயசானவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு குடும்பம் இதை பார்த்து. அப்போ அவங்க வர்றாங்க, நம்ம தான் கொடுக்கல அப்படின்றது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும். இது ரொம்ப சொல்லுவாங்க, எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது, கொஞ்சம் வருஷம். முதல்லாம் நாங்களும் தேட்டர் வச்சுருந்தோம். எங்கள் தேட்டரில் எப்படின்னா ஃபேமிலிக்கு தான் ரொம்ப வரும். அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு. அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாக இருக்குது. அதுலேருந்தே சொல்கிறோம், கிளைமேக்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றது. அது விமர்சனம் பண்ணும்போது யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ அதை கேட்டுக்கிறோம், அது சொல்லாதீங்கப்பா, படம் எல்லாம் வந்து பார்க்கட்டும், பார்த்து நீங்களும் ரசிங்க, அதை காமிக்க வேணாம் சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. நீ பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம இன்னும் இந்த யாரும் பார்க்கலையோ அந்த பார்க்காதவங்க போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது அதை அவங்க இது பண்ணுவாங்க.